ஓகே. நான் பார்த்து கொஸ்டின் கேட்கறதுக்கு தான். வேற ஒண்ணும் இல்ல. சரி, ஓகே. ஷார்ப்பா எல்லாரும் பேட் டயத்துக்கு கால் பண்றாங்க. சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் கொஸ்டின். கனசதுரத்தின் கன அளவு. கியூபோட வால்யூம். வால்யூம் ஆஃப் தி கியூப். நோட் பண்ணிக்கோங்க. எனக்கு கொஸ்டின் தெரியாது. அப்புறமா நீங்க தான் சொல்லணும். கொஸ்டின் டக்குன்னு ஷார்ட்டா நோட் பண்ணி ஆன்சர் எழுதிக்கோங்க. அடுத்து நேர்வட்ட உருளையின் வலைப்பரப்பு. சிலிண்டரோட கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா. CSA. தேர்டு கோளத்தின் மொத்த புறப்பரப்பு. ஸ்பியரோட டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா. அரைக்கோளத்தின் கன அளவு. ஹெமிஸ்பியரோட வால்யூம். வால்யூம் ஆஃப் தி ஹெமிஸ்பியர். நேர்வட்ட கூம்பின் இடைக்கண்டம். அதாவது இடைக்கண்டம். ஓகேவா? இடைக்கண்டத்தோட வலைப்பரப்பு. ஃப்ரெஸ்டமோட கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா. இடைக்கண்டத்தோட மொத்த புறப்பரப்பு. ஃப்ரெஸ்டமோட டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா. இடைக்கண்டம் ஃப்ரெஸ்டத்தோட வால்யூம் கன அளவு. உள்ளீடற்ற கோளத்தோட மொத்த புறப்பரப்பு. ஹாலோ ஸ்பியரோட டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா. ஹாலோ ஹெமிஸ்பியரோட கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா. உள்ளீடற்ற அரைக்கோளத்தின் வலைப்பரப்பு. லாஸ்டாமா? உள்ளீடற்ற அரைக்கோளத்தின் வலைப்பரப்பு. இங்கிலீஷ்ல ஹாலோ ஹெமிஸ்பியரோட கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா. குட் ஈவினிங்ப்பா. குட் ஈவினிங்மா. கூம்பின் மொத்த புறப்பரப்பு. கோனோட டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா. உருளை. உருளையோட கன அளவு. வால்யூம் ஆஃப் தி சிலிண்டர். செவ்வகத்தின் செவ்வகத்தின் கன அளவு. கியூபாய்டோட வால்யூம். அவ்வளவுதான். எத்தனை கொஸ்டின் வந்திருக்கு? சிலிண்டரோட வால்யூம். சாரி, சிலிண்டர். கரெக்ட். கன செவ்வகத்தின் கன அளவு. அதாவது கியூபாய்டோட வால்யூம். மொத்தம் எத்தனை கொஸ்டின் சொல்லுங்க? டோட்டலா எத்தனை கொஸ்டின்மா? 10. கரெக்டா? ஓகே. அது தாண்டி யாருக்கும் வந்திருக்கா இல்ல அது கம்மியா யாருக்கும் வந்திருக்கா?
சொல்றீங்களா? ஃபர்ஸ்ட்ல இருந்து நான் எது கேட்டேன்னு எனக்கே தெரியாதுமா. நீங்க படிச்சிட்டீங்களா? ஆங்கா. சரி, ஓகே, பார்த்துக்கலாம். உங்களுக்கு எத்தனை வந்திருக்கு ஹரிஷ்? 11. சரி, இப்போதைக்கு அதிகமா இருக்கிறதுனால 11 வச்சுக்கிறேன். அதுக்கு தாண்டி யாருக்கும் வந்திருக்கா? இல்ல அது கம்மியா யாரும் வந்திருக்கா? சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன பார்த்தோம்? வால்யூம் ஆஃப் கியூபா? தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸும் சொல்லுங்க. கனசதுரத்தின் கன அளவு கேட்டனா ஏ கியூப். வால்யூம் ஆஃப் கியூப் ஏ கியூப். ஏ கியூப்னு எழுதினவங்க ரைட் போட்டுக்கோங்க. செகண்ட், நீர்வட்ட உருளையோட வலைப்பரப்பு. ஓகே. சிலிண்டரோட வலைப்பரப்பா? அதாவது கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா கேட்டனா 2πRH. தேர்ட், கோளத்தோட மொத்த புறப்பரப்பு கேட்டீங்கக்கா. ஸ்பியரோட டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா 4πr ஸ்கொயர். ஸ்கொயர் தான் 4πr ஸ்கொயர். விட்டுட்டீங்களா? அதை விட்டே உங்களுக்கு 11 வந்துச்சுல? சரி, ஓகே. விட்டாலும் மார்க் கிடையாது. அப்ப 12 கொஸ்டின் நான் வச்சுக்குவேன்பா. நெக்ஸ்ட், அரைக்கோளத்தோட கன அளவுக்கா? அரைக்கோளத்தின் கன அளவா? 2/3πr3. அதாவது ஹெமிஸ்பியரோட வால்யூம். அரைக்கோளத்தின் கன அளவு 2/3πr3. நெக்ஸ்ட், நேர்வட்ட கூம்பின் இடைக்கண்டத்தோட வலைப்பரப்பு கேட்டீங்கக்கா. ஃப்ரெஸ்டமோட வலைப்பரப்பு பை பிராக்கெட்ல கேபிட்டல் ஆர் பிளஸ் ஸ்மால் ஆர் இன்ட்டு எல். அதில் நீங்கள் எல் ஃபார்முலா எழுதியிருக்கலாம், எழுதுனாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இது எழுதினாலே ஓகே. இதில் எல் அப்படின்றது ரூட் ஆஃப் ஹெச் ஸ்கொயர் பிளஸ் கேபிட்டல் ஆர் மைனஸ் ஸ்மால் ஆர் த ஹோல் ஸ்கொயர். அது எழுதுனாலும் பிரச்சனை கிடையாது. மேலே உள்ளது கரெக்டாக எழுதினா ரைட் போட்டுக்கோங்க. அடுத்து என்ன கேட்டுன்னு எனக்கே தெரியும். இந்த ஃப்ரெஸ்டத்தோட டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா, அதாவது மொத்த புறப்பரப்பு இடைக்கண்டத்தோடது, பை இன்ட்டு கேபிட்டல் ஆர் பிளஸ் ஸ்மால் ஆர் இன்ட்டு எல் பிளஸ் பை கேபிட்டல் ஆர் ஸ்கொயர் பிளஸ் பை ஸ்மால் ஆர் ஸ்கொயர். இது எல்லாமே கரெக்டாக எழுதியிருந்தா ரைட் போட்டுக்கோங்க. சின்னதாக ஏதாவது மிஸ்டேக்னாலும் மிஸ்டேக் தான், தப்பு தான். நெக்ஸ்ட், அடுத்து வந்து இடைக்கண்டத்தோட கன அளவு கேட்டேன், வால்யூம் கேட்டேன். 1/3πH இன்ட்டு கேபிட்டல் ஆர் ஸ்கொயர் பிளஸ் ஸ்மால் ஆர் ஸ்கொயர் பிளஸ் கேபிட்டல் ஆர் இன்ட்டு ஸ்மால் ஆர். இதெல்லாம் கரெக்டுனா ரைட் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் என்னமா கேட்டேன்? புள்ளியற்ற கோளத்தோட மொத்த புறப்பரப்புக்கா? மொத்த புறப்பரப்பா? அதாவது ஹாலோ ஸ்பியரோட டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா 4π இன்ட்டு கேபிட்டல் ஆர் ஸ்கொயர் பிளஸ் ஸ்மால் ஆர் ஸ்கொயர். நெக்ஸ்ட், அரைக்கோளத்தோட வலைப்பரப்புக்கா? வலைப்பரப்பு கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஹாலோ ஸ்பியரோடது 2π இன்ட்டு கேபிட்டல் ஆர் ஸ்கொயர் பிளஸ் ஸ்மால் ஆர் ஸ்கொயர். நெக்ஸ்ட், கூம்பின் புறப்பரப்புக்கா? கூம்பின் புறப்பரப்பு அதாவது வலைப்பரப்பா இல்ல மொத்த புறப்பரப்பா? கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியாவா டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா? நேர்வட்ட கூம்பின் மொத்த புறப்பரப்பு பை ஆர் இன்ட்டு எல் பிளஸ் ஆர். நெக்ஸ்ட், புள்ளியற்ற உருளையோட கன அளவுக்கா? அதாவது ஹாலோ சிலிண்டரோட வால்யூம் பை இன்ட்டு கேபிட்டல் ஆர் ஸ்கொயர் மைனஸ் ஸ்மால் ஆர் ஸ்கொயர் இன்ட்டு ஹெச். நெக்ஸ்ட், கனசதுரத்தோட கன அளவுக்கா? LBH, L இன்ட்டு பி இன்ட்டு ஹெச், அதாவது கியூபாய்டோட வால்யூம். அவ்வளோதானா? அவ்வளோதான்க்கா. ஓகே. இப்போ சொல்லுங்க, 12க்கு எல்லாம் எத்தனை மார்க் எடுத்திருக்கீங்க? 11க்கா. 11. அப்புறம் 10. 11. ஆஹா,
கிடையாது. இது ஆட்டத்துக்கே கிடையாது. அடுத்து 10 கிராம். 10. தாரகா எத்தனை? அக்கா நான் நேத்திக்கு வரலக்கா, அதனால படிக்கலக்கா. சரி, ஓகே. ஆனா 7th சாப்டரோட ஃபார்முலாஸ்லாம் படிச்சிருக்கணுமே. படிச்சுட்டு வந்துருங்க. ஓகே அக்கா, எனக்கு உடம்பு சரியில்லைக்கா, அதனால நேத்திக்கு வரல. சரி, சரி, ஓகேம்மா. நீங்க கூட எக்ஸாம் படிக்கிறதுக்காக தான் வரலையோன்னு நினைச்சேன். ஓகே, டேக் எ ரெஸ்ட். இப்போ ஓகேவா? சரி, ஓகே. மத்தவங்க எல்லாம் லேட்டா வந்துட்டீங்க. உங்களுக்குலாம் பனிஷ்மெண்ட் இருக்கு செமையா. எல்லாரும் படிச்சீங்களா இல்லையா? படிச்சோம்க்கா. உங்கள தான் நான் கேள்வியே கேட்க போறேன் போங்க. சரி, ஓகே. சரி, எனக்கு ஒரு டவுட்டு. உங்களுக்கு நான் நடத்துறது உண்மையிலுமே புரியுதா? புரியுதுக்கா. புரியுதுக்கா. அப்ப ஏன் நீங்க புரியுதுக்கா. சரி. அப்ப ஏன் நீங்க வந்து எக்ஸாம்ல நல்ல மார்க் வாங்க மாட்டேங்கிறீங்க? மிஸ் போட மாட்டேங்கிறாங்கக்கா. நீங்க கரெக்ட்டா தான் எழுதுறீங்க. மிஸ் தான் போட மாட்றாங்க. அப்படிதானே? ஆமாக்கா. ஆ. உங்க பேரண்ட் வந்து இப்போ இந்த கிளாஸ்க்கு ஜாயின் பண்ணி விட்டுருக்காங்கன்னா, அவங்க எப்போ பரவால்ல நல்ல கிளாஸ், நல்லா சொல்லிக் குடுக்குறாங்கன்னு எப்போ அவங்க நம்புவாங்க அப்படின்னா, நீங்க எல்லாம் நல்ல மார்க் எடுத்தா மட்டும் தான். அவங்க டெய்லி பார்த்தாலும் போனாலுமே, நல்ல மார்க் நீங்க எடுத்தா மட்டும் தான் உங்களுக்கு இது ஒரு நல்ல கிளாஸ். நல்லா சொல்லிக் குடுத்துருக்காங்க அப்படின்னு அர்த்தம். உங்களோட அவுட்புட்ல தான் வந்து இந்த கிளாஸோட சக்சஸ் இருக்கு. நீங்க வந்து ரெகுலரா கிளாஸ் அட்டெண்ட் பண்ணி, என்கிட்ட நல்லா ஆன்சர் பண்ணி, எல்லாமே பண்ணியிருந்தாலும், எக்ஸாம்ல நீங்க எவ்ளோ மார்க் எடுக்கிறீங்கன்றத வச்சு தான் எல்லாரும் டிசைட் பண்ணுவாங்க. உதாரணத்துக்கு இப்ப நீங்க ஆஃபீஸ்லயே கேட்டா கூட, நீங்க எவ்ளோ மார்க்குன்னு தான் கேட்பாங்க. எத்தன பேர் சென்டம்ன்னு கேட்பாங்க. நீங்க என்ன மார்க் எடுத்திருக்கீங்களோ, அத வச்சு தான் இந்த கிளாஸோட தரத்தையே அவங்க நிர்ணயம் பண்ணுவாங்க. அப்போ யாரும் உங்களுக்கு தெரியாதவங்க ஆஃபீஸ்ல உள்ளவங்களே இத பத்தி கேட்குறாங்கன்னா, கண்டிப்பா உங்க வீட்ல உள்ளவங்க எப்படி இத பத்தி நினைப்பாங்க? நீங்க நல்ல மார்க் எடுத்தா தானே. நீங்க லோ மார்க் எடுத்திருந்தா, நான் தான் ஒழுங்கா சொல்லி தரலன்னு தான் கண்டிப்பா சொல்லுவாங்க. உங்களுக்கு தெரியும்ல, என் சைட்ல மிஸ்டேக் இருக்கா? ஏதாவது உங்களுக்கு புரியாம நான் அடுத்ததுக்கு போறேனா? ஒரு கொஸ்டின் நடத்தினாலுமே உங்கள கேட்டுட்டு தானே அடுத்த கொஸ்டின்க்கே போறேன் நானு. ஆனா, அது அங்க முக்கியமே கிடையாது. நீங்க எல்லாரும் எவ்ளோ மார்க் எடுக்கிறீங்கன்றதுல தான் இருக்கு. பேரண்ட்ஸே உங்க மார்க்க பார்த்துட்டு எனக்கு கால் பண்ணி சொல்லணும். என்னன்னு? பரவால்ல, நல்லா படிச்சிருக்காங்க. முன்னாடிக்கு இப்ப நல்ல மார்க் எடுத்திருக்காங்க. இம்ப்ரூவ் ஆயிருக்கு. அப்படின்ற மாரி சொல்லணும். அதுதான் சக்சஸ். எனக்கு அந்த மாதிரி எடுத்துட்டு எல்லாரும் பேசுங்க. சரி. நான் என்ன சொன்னாலும் நீங்க கேட்க மாட்டீங்க எனக்கு தெரியும். நீங்க மட்டும் எப்பவும் போல தான் இருப்பீங்க. நல்ல மார்க்கே எடுக்க மாட்டீங்க. நான் சொல்ற ஹோம் ஒர்க்கோ, டெஸ்ட்டோ எதுவுமே ஃபாலோ பண்ண மாட்டீங்க. கடைசில நல்ல மார்க் எடுக்காம, உங்களுக்கும் அது கெட்ட பேரு, எனக்கும் அது கெட்ட பேரு தான். எல்லா சப்ஜெக்ட்லயும் நல்ல மார்க் எடுத்து மேத்ஸ்ல மட்டும் கம்மியானா எல்லாரும் என்ன சொல்லுவாங்க? நீங்களே யோசிச்சு பாருங்க. நான் ஒழுங்கா சொல்லிக் குடுக்கல, அதனால தான் நீங்க நல்ல மார்க் எடுக்கலன்னு தானே சொல்லுவாங்க. ஏம்மா? இருக்கீங்களா? இருக்கோம்க்கா. நானும் இனிமே அமைதியா இருக்கவா அந்த மாதிரி? நான் எப்படி என்ன சொல்றதுன்னு தெரியல. நானும் உங்கள மோட்டிவேட் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு வந்து இனிமே நீங்க எந்த எக்ஸாம் எழுதினாலும் கண்டிப்பா நல்ல மார்க் எடுக்கணும்.
அவ்வளவுதான். பாக்குறேன். எடுப்பீங்களா? ஓகேக்கா. எடுத்துடலாம். எடுப்போம்க்கா. நான் கேட்க மாட்டேம்மா. கண்டிப்பா உங்க மார்க் என்னன்னு நான் கேட்க மாட்டேன். நீங்களே வந்து சொல்லுங்க. நல்ல மார்க் எடுத்திருந்தா வந்து சொல்லுங்க. அவ்வளவுதான். நல்ல மார்க்னா நான் எதை மீன் பண்ணுவேன்னு உங்களுக்கு தெரியும். சரி, இப்போதான் நம்ம 7th சாப்டர் ஸ்டார்ட் பண்றோம். 7th சாப்டர் ஃபுல்லா அளவியல், அதாவது மெஷர்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. நார்மலா நம்ம இப்ப இந்த ஊர்ல வந்து இப்ப பூ வந்து குடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். எப்படி நமக்கு அளந்து குடுப்பாங்க? முழமா அழைப்பாங்கக்கா. முழம் போட்டு குடுப்பாங்க. இப்போ உங்க கைக்கு ஒரு முழம் வரும், என் கைக்கு ஒரு முழம் வரும். வித்தியாசம் இருக்கு. அது மாதிரி ஃபீட் அடி கணக்கு பார்க்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்ப வீடு கட்டுறதுக்கு இது எத்தனை அடி அந்த மாதிரி பார்க்குறோம்னு வச்சுக்கோங்க. இப்ப என் காலால நான் அளந்தேன்னா அது ஒரு வித்தியாசமா இருக்கும். இதுவே உங்க காலால அளந்தீங்கன்னா அது ஒரு வித்தியாசமா இருக்கும். உங்களுக்கு குட்டியா இருக்கும், இது கொஞ்சம் பெருசா இருக்கும். அப்போ கால் கைக்கு வித்தியாசமாகுது. இது வந்து இந்த மெத்தட்லாம் எப்ப யூஸ் பண்ணாங்கன்னா, இந்த அளவியல் மெஷர்மென்ட் அப்படின்ற இந்த எக்யூப்மென்ட்ஸ்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி. நம்ம இப்ப யூஸ் பண்ற எல்லாமே ஒப்பிட்டு பார்க்கிற முறைகள். உதாரணமா, இப்ப சென்டிமீட்டர், மீட்டர் இது எல்லாமே நம்ம ஸ்கேல், 1 அடி ஸ்கேலு, 1/2 அடி ஸ்கேல்னு ஸ்கேல் வச்சு நம்ம அளக்குறோம். இதுதான் வந்து எஸ்ஐ யூனிட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்டாண்டர்டா எல்லா இடத்துலயும் ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி. ஓகேவா? எங்க போனாலும் இதுதான் மெஷர்மென்ட் அப்படின்றது. மேக்ஸ்ல இப்ப 1ன்னா இங்கேயும் 1 தான், அங்கேயும் 1 தான். அந்த மாதிரி காமனா வச்சிருக்காங்கல்ல, அந்த மாதிரி எல்லா இடத்துக்கும் பொதுவா கண்டுபிடிச்சது தான் இந்த மாதிரி மெஷர்மென்ட், அளவியல். நீங்க எந்த ஊருக்கு போனாலும் இதே ஃபார்முலா தான். சரியா? அப்போ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். இப்ப இதுல வந்து ஒரு ஒரு விஷயமுமே அழகா வந்து டிஃபைன் பண்ணியிருப்பாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒன்னொன்னும் தனியா நமக்கு பார்க்கறதுக்கு அதிகமா நேரம் இருக்காது. நான் சும்மா ஜென்ரலா அப்படியே சொல்லிர்றேன். உங்களுக்கு இன்னும் ஸ்க்ரீன் வரலல்ல? ஆமாக்கா. ஓகே, இருங்க வரேன். இதுல இப்போ எல்லாத்துக்குமே ஒரு ஒரு அளவுகள் வச்சிருக்காங்க. இது வந்து உருளை வடிவத்துல இருந்ததுன்னா இதுதான் அதோட ஃபார்முலா. இது வந்து செவ்வகமா இருந்தா இதுதான் ஃபார்முலா. அந்த மாதிரி ஒரு ஒரு ஷேப்புக்கும் இதுதான் ஃபார்முலா அப்படின்னு சொல்லி டிசைன் பண்ணி வச்சிருக்காங்க. ஃபார்முலாஸ்லயே இப்போ நம்ம பார்க்க போறது 3 டைப்பா. புறப்பரப்பு, மொத்த புறப்பரப்பு, சாரி வலைப்பரப்பு, மொத்த புறப்பரப்பு, கன அளவு அப்படின்னு 3 டைப்பா நம்ம வந்து பார்க்க போறோம். அதாவது இங்கிலீஷ்ல பார்த்தோம் அப்படின்னா கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா, டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா, அதுக்கப்புறம் வால்யூம் அப்படின்னு 3 வித்தியாசங்கள பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் இது 3த்துக்குமான ஜென்ரலா இது என்ன அப்படின்றத நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அதை வச்சு நீங்க எல்லாமே புரிஞ்சுக்கங்க. இருங்கம்மா. சரி, இப்போ இது நான் சும்மா ஒரு பென் வச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்க. அது பென்னு கிடையாது ஆக்சுவலா. இது பென்னுன்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் இப்படி வந்து ரோல் பண்றேனா, இந்த ரோல் பண்ற எல்லாமே என்னால எதெல்லாம் இப்படி ஃபிளாட்டா டச் பண்ண முடியுதோ, இதுதான் இப்படி ரோல் ஆகுதுல, இது இப்படி ரோல் ஆகி டச் ஆகுறது எல்லாமே வலைப்பரப்பு. அதாவது கர்வா இருக்கிறது. இது எல்லாமே என்ன சொல்லுவாங்க? அவுட் சைட்ல இருக்கிறது, இப்படி இருக்கிறது எல்லாமே வலைப்பரப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இப்போ இதுல இதை மட்டும் தான் என்னால டச் பண்ண, அதாவது இங்கிலீஷ்ல வந்து கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ என்னால இதை மட்டும் தான் டச் பண்ண முடியுமானா இல்ல. இதோட பாட்டம், டாப் இது எல்லாமே என்னால டச் பண்ண முடியும். இப்போ பாட்டம், டாப் இது ரெண்டுத்தையும் சேர்த்து அது கூட இந்த கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா வலைப்பரப்பு இது மூணுத்தையும் சேர்ந்து ஃபுல்லா கவர் ஆகி எல்லாத்தையும் என்னால டச் பண்ண முடிஞ்சுது அப்படின்னா இதுதான் அதோட டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா. மொத்த புறப்பரப்பு எல்லாமே என்னால டச் பண்ண முடியுதுல, அப்ப டோட்டலா இது எல்லாம் சேர்ந்தது டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா. இப்போ வால்யூம் அப்படின்னா இதோட வெயிட் வந்து அது எவ்வளவு இடத்த வந்து அடைச்சுக்குது, இதோட வெயிட் அதை பொறுத்து வால்யூம் வந்து நம்ம மெஷர் பண்ணுவோம். ஓகேவா? அது எவ்வளவு ஸ்பேஸ் ஆக்குபை பண்ணுது, அதோட ஒரிஜினலா அதோட வெயிட், அதையும் வந்து ரெண்டும் கம்பேர் பண்ணி
அதோட வால்யூம் அப்படின்றது வரும். இப்படி 3 டைப்பா எந்த திங்ஸ் எடுத்தாலுமே நம்ம படிக்க போறோம். ஓகேவா? வேற எதுவும் என்கிட்ட கையில் திங்ஸ் இல்லை, இருந்தது மட்டும்தான் காமிச்சேன். வேற ஏதாவது எனக்கு எதுவுமே தெரியலையேக்கா. மற்றவங்களுக்குலாம் ஸ்க்ரீன் தெரியுதா? தெரியுதுக்கா. உங்களுக்கு அந்த நீங்க அந்த ஸ்க்ரீனை பின் பண்ணி வச்சிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்னொரு ஸ்க்ரீன்ல தெரியும் பாருங்க. சரி, இது ஒரு புக்கு. இது என்ன ஷேப்னு சொல்லுங்க. இது ஆக்சுவலா என்ன ஷேப்? இது என்ன ஷேப்? கியூபாய்டு. தமிழ்ல செவ்வகம்க்கா. செவ்வகம் கிடையாது, இது கன செவ்வகம். ஏன்னா இப்போ செவ்வகம்னா இந்த பேப்பர், ஒரு பேப்பர் இருக்குன்னா அதுதான் செவ்வகம். இப்போ இந்த பேப்பர் தான் உங்களுக்கு செவ்வகம் வடிவத்தில் இருக்கு. ஏன்னா இதுக்கு வந்து வித்து கிடையாது, அந்த சைட்ல அதுக்கு எதுவுமே அளவு கிடையாது. அப்ப இது ஒரு செவ்வகம். சரியா? ஏன்னா லென்த் அண்ட் பிரெத் இருக்கு, அதனால இது ஒரு செவ்வகம். நீளம் அகலம் இருக்கு, அதனால இது செவ்வகம் சொல்றோம். அதாவது ரெக்டாங்கிள். ஆனா இதுவும் ரெக்டாங்கிள் ஷேப் தான். ஆனா இதுக்கு சைட்ல இந்த மாதிரி வித் ஒரு அகலம் இருக்கு. அப்படி இருந்தது அப்படின்னா இதை நம்ம என்ன சொல்லுவோம்? கன செவ்வகம் சொல்லுவோம். சரியா? இப்போ இதோட வலைப்பரப்புன்றது இந்த நான் எதெல்லாம் டச் பண்றேனோ அது இந்த சைடு, இந்த சைடு, அடுத்து இந்த சைடு, இந்த சைடு, இது 4ம் சேர்த்தது தான் இதோட வலைப்பரப்பு. டாப் அண்ட் பாட்டம் நீங்க சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா அதுதான் அதோட மொத்த புறப்பரப்பு. வால்யூம்ன்றது இதோட வெயிட்டை வந்து பொறுத்தது. அவ்வளவுதான். கான்செப்ட் புரியுதா? டாப் அண்ட் பாட்டத்தை சேர்க்காம மற்றதெல்லாம் டச் பண்ணீங்கன்னா அது வலைப்பரப்புமா. டாப் அண்ட் பாட்டத்தை சேர்த்துக்கிட்டீங்க, வலைப்பரப்பு இந்த இதையும் சேர்த்தீங்கன்னா அது வந்து மொத்த புறப்பரப்பு. மற்றது இதோட வெயிட்டை மெஷர் பண்றது கன அளவு. அதாவது டச் பண்றது வந்து கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா, டாப் அண்ட் பாட்டம் இருந்தா டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா, அதோட வெயிட்டை பொறுத்து அது வந்து கன அளவு, சாரி வால்யூம். ஓகே தானே? பேசலாம் பேசலாம். ஓகேக்கா. முடிச்சுட்டு வந்து பேசுங்கன்னு சொன்னதுனால பேசலையோ? நல்ல மார்க் எடுத்துட்டு வந்து பேசுங்கன்னு சொன்னதுனால? ஆமாவா? அப்படிலாம் இல்லக்கா. இல்லைன்னு டக்குன்னு சைலண்ட் ஆயிட்டீங்களே, ஏன் நான் ஏதாவது திட்டேனா? இல்லக்கா, திட்டினா பரவாயில்லக்கா. உங்க நல்லதுக்காக தான் சொல்லுவேன், வேற எதுவும் நான் சொல்ல மாட்டேன். அப்ப ஏதோ ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்குன்றத மட்டும் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? அதனாலதான் நான் இப்படி பேசுறேன். சரி, இப்போ நம்ம பார்க்க போறது வந்து உருளையை பத்தி படிக்க போறோம். உருளையில வந்து இது வந்து கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா. நான் கை வச்சு டச் பண்ணி காமிச்சேன்னா அது வலைப்பரப்பு, கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா. அதுல வந்து என்னென்ன இருக்கு? லென்த்து, ஒரு பிரெத்தும் இருக்கு, நீளம் அகலமும் இருக்கு. ஓகேவா? இதுல இது வந்து உருளை வடிவத்துல இருக்கிறதுனால அது எப்படி இருக்கும்? ரவுண்ட் ஷேப்ல இருக்குமா? அப்போ வட்டத்தின் பரப்பளவுனா 2πr. நீங்க இதெல்லாம் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க, நீங்க ஆல்ரெடி படிச்சிட்டீங்க ஃபார்முலா. உருளையின் வலைப்பரப்பு கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா 2πrh, அது வச்சுக்கோங்க. அடுத்து மொத்த புறப்பரப்பு டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா வந்து 2πrh+r, 2 வச்சுக்கோங்க. இப்போதைக்கு இதை மட்டும்தான் பேஸ் பண்ணி சம் பார்க்க போறோம். ஓகே, ஒன்னொன்னா தனித்தனியாக தான் அதில் கொடுத்துருப்பாங்க, ஆனால் எக்ஸாமில் அப்படி வராதுல்ல, அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக எல்லாமே படித்து வச்சுக்கோங்க. சரிம்மா, இதில் ஃபர்ஸ்ட் கொஷின். இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஒரு உருளை இருக்கு, ஒரு சிலிண்டர். இதோட ஹைட் வந்து 20 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. இந்த அடிப்புற ஆரம், அதாவது பேஸ், ஓகேவா, இந்த பேஸோட ரேடியஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? ஆரம் அப்படின்னா 14 சென்டிமீட்டர். அப்படின்னா இந்த சிலிண்டரோட வலைப்பரப்பு, மொத்த புறப்பரப்பு, கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியாவும் டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியாவும் நம்ம கிட்ட கேட்குறாங்க. சரி, சொல்லுங்க. உருளையின் வலைப்பரப்பு ஃபார்முலா என்ன? CSA 2πrh. ஓகே, இந்த 2πrhல 2 அப்படியே வச்சுக்கலாம். பையோட வேல்யூ என்னன்னா
22/7 ஞாபகம் வச்சுக்கோங்க. இத இப்படியும் சொல்லலாம். 3.14ன்னு சொல்லலாம். ஆனா இது மேக்ஸிமம் நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். டைரக்ட்டா இதுதான் போட்டுப்போம். இத கேன்சல் பண்ணா இந்த ஆன்சர் வரும். நம்ம இத யூஸ் பண்ண மாட்டோம். ஏன்னா பாயிண்ட் நம்பரா இருக்கு. நம்ம 22/7 யூஸ் பண்ணிக்கலாம். சரியா? ஆருக்கு ரேடியஸ் அந்த ஆரம் வந்து அவங்க குடுத்துட்டாங்க 14ன்னு. ஹெச் உயரம் வந்து அவங்க குடுத்துட்டாங்க 20. அப்ப 4த்தையும் சப்ஸ்டிட்யூட் பண்ணி சால்வ் பண்ணா நமக்கு ஆன்சர் வந்துரும். இதுல நீங்க நல்லா படிக்கும்போதே பார்த்துக்கணும். உங்களுக்கு வந்து டயாமீட்டர் குடுத்துருக்காங்களா? இல்ல ரேடியஸ் குடுத்துருக்காங்களான்னு. அதாவது விட்டமா, ஆரமா அப்படின்றது பார்க்கணும். விட்டம் வந்து நமக்கு மேக்ஸிமம் எங்கேயுமே யூஸ் ஆகாது. டயாமீட்டர். டி குடுக்குறாங்க அப்படின்னா, அந்த வேல்யூவ டிவைட் பை 2 பண்ணிக்கணும். அப்பதான் நமக்கு ஆரம், ரேடியஸ் கிடைக்கும். ஓகேவா? அப்ப ரேடியஸ் வந்து இதுல 7 அப்படின்னு கிடைக்கும். ஆனா இந்த சம்ல நம்ம குடுத்துருக்கிறதே ஆரம். ரேடியஸ் தான் குடுத்துருக்காங்க. அப்ப டைரக்ட்டா ஆர்ன்னே நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம். புரியுதா? புரியுதுக்கா. ம். புரியுதுக்கா. ஓகே, ஓகே, ஓகே. சரி 2 அப்படியே வச்சுக்கலாம். பைக்கு பதிலா 22/7, ஆருக்கு பதிலா 14, ஹெச்சுக்கு பதிலா 20. இதுல ஏதாவது கேன்சல் பண்ண முடிஞ்சா கேன்சல் பண்ணிடுங்க. 7, 14 வந்து 2 டைம்ஸ் போகும். மத்ததெல்லாம் மல்டிபிள் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 1760 அப்படின்னு வருதா? எப்பவுமே வலைப்பரப்பு, மொத்த புறப்பரப்பு சிஎஸ்ஏ ஏரியா கண்டுபிடிச்சிங்கனாலே எப்பவுமே சென்டிமீட்டர்னா சென்டிமீட்டர் ஸ்கொயர், மீட்டர்னா மீட்டர் ஸ்கொயர். என்ன இருக்கோ அதை ஸ்கொயர்ல போடணும். மறந்துடக்கூடாது. இதுவே வால்யூம் கன அளவு கண்டுபிடிக்கிறீங்க அப்படின்னா சென்டிமீட்டர்னா சென்டிமீட்டர் கியூப், மீட்டர்னா மீட்டர் கியூப். பவர்ல 3 வரணும். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏரியான்றதுனால பரப்பளவுன்றதுனால ஸ்கொயர்ல நம்ம போட்டு எழுதணும். இந்த ஸ்டெப் வரைக்கும் ஓகேவா? ஓகே. செகண்ட், இதுல எப்பவுமே கொஸ்டின் நல்லா படிச்சு பாருங்க. உங்களுக்கு என்னென்ன கேட்டிருக்காங்க, 2 கேட்டிருப்பாங்க இல்ல 1 கேட்டிருப்பாங்க. 2 கேட்டா கண்டிப்பா 2ம் நீங்க போடணும். 1 மட்டும் போட்டுட்டு போனீங்கன்னா 1 மார்க் தான் குடுப்பாங்க. நீங்க நெனச்சிட்டு இருப்பீங்க, பரவால்ல நம்ம ஃபுல் மார்க் எடுத்துருவோம். எல்லாமே போட்டுட்டு வந்துட்டோம்னு நீங்க நெனச்சிட்டு இருப்பீங்க. ஆனா கொஸ்டின்க்குள்ள இன்னொரு கொஸ்டின் கேட்டு வச்சிருப்பாங்க. 2 கண்டுபிடிக்க வேண்டிய இடத்துல 1 மட்டும் கண்டுபிடிச்சுட்டு வந்துருவீங்க. அதனால தான் நான் 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடியே எக்ஸாம முடிச்சுருங்க. அந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டா பண்ணுங்க. பண்ணிட்டு ஃபுல்லா ரிவைஸ் பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்றேன். அப்படி பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த மிஸ்டேக் வராது. அப்படி பண்ணும்போது உங்க ஃப்ரெண்ட் வந்து எப்படி வந்து நெறைய மார்க் எடுத்துட்டா, ச்சே! நம்மள விட அவ அதிக மார்க் எடுத்துட்டாளே அப்படின்னு ஒரு ஒரு யோசனை, ஒரு தாட் வரும்ல. அந்த மாதிரி நீங்க எழுதி முடிச்ச உடனே அந்த அந்த நீங்க எழுதியிருக்கிற ஆன்சர் ஷீட் உங்களுது இல்ல. இது யாரோடதோ அப்படின்ற மாதிரி நீங்க பார்க்கணும். ஃபுல்லும் செக்கப் பண்ணணும். எல்லாமே மல்டிபிள் எல்லாமே செக் பண்ணி கரெக்ட்டா இருக்கா அப்படின்னு பார்க்கணும். சரி. நான் என்ன சொன்னாலும் பேச மாட்டீங்களே. ஏன் சடனா எல்லாம் சைலண்ட்ல இருக்கீங்க? எல்லாரும் ஓவரா திங்கிங்க்கு போயிட்டீங்களோ? இல்லக்கா. சரி. நானும் எதுவும் கேட்கல விடுங்க. சரி. உருளையின் மொத்த புறப்பரப்பு டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா அப்படின்னா 2πr இன்ட்டு ஹெச் பிளஸ் ஆர். இதான் ஃபார்முலா டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா. நமக்கு இதுக்கு எல்லாத்துக்குமே வேல்யூ தெரியும். 2 2 π 22/7, ஆருக்கு 14, ஹெச்சுக்கு 20, ஆருக்கு 14. இதில் இதுவும் கேன்சல் பண்ணிருங்க. இதை போய் எடுத்துட்டு போய் இங்கே கேன்சல் பண்ணக்கூடாது. ஏன்னா இது ரெண்டும் ப்ளஸ்ல இருக்கு. இது ரெண்டையும் ஆட் பண்ணிட்டு வரதுல தான் சால்வ் பண்ணணும். அது உங்களுக்கு தெரியும்ல. அந்த மாதிரி எதுவும் பண்ணிடாதீங்க. 2 டைம்ஸ் இதை ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிட்டு எல்லாத்தையும் சால்வ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இந்த ஆன்சர் வருது. இது சால்வ் பண்ணிட்டு பேலன்ஸ் எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த ஆன்சர் வரும். அப்போ ஃபைனலா நீங்க எடுத்து எழுதணும். இங்கேயும் சென்டிமீட்டர் ஸ்கொயர் போடணும். சரியா? எடுத்து எழுதும் போது வால்யூம் ஆஃப் தி சாரி கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் தி சிலிண்டர் அப்படின்னு ஈக்குவல் போட்டு அந்த ஆன்சர் எடுத்து எழுதி சென்டிமீட்டர் ஸ்கொயர். அது மாதிரி டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் தி சிலிண்டர் அப்படின்னு எழுதி ஆன்சர் எடுத்து எழுதி சென்டிமீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு மென்ஷன் பண்ணணும். அதாவது உருளையின் வலைபரப்பு அப்படின்னு எழுதி ஈக்குவல் போட்டு ஆன்சர் எழுதி சென்டிமீட்டர் ஸ்கொயர். அதே மாதிரி மொத்த புறப்பரப்பு உருளையின் மொத்த புறப்பரப்பு அப்படின்னு எழுதி ஈக்குவல் போட்டு ஆன்சர் எழுதி சென்டிமீட்டர் ஸ்கொயர் அந்த மாதிரி போடணும். ஓகேவா? ஓகேக்கா. ம். ஓகே ஃபைனலா எடுத்து சொல்லுங்கம்மா. ஓகேப்பா சொல்லுங்கம்மா. மேல 22/7 வந்து 14ல மல்டிபிள் பண்ணி அடிச்சு கொடுத்துருக்கோம்லக்கா.
ஆமாம்மா. ஆனா கீழேயும் 22/7 14ல அடிச்சு கொடுக்கலாம்லக்கா, ஆனா அது அப்படியே போட்டிருக்காங்க ஏன்க்கா? இல்ல. அவங்க அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க, அதுக்கப்புறமா பண்ணுவாங்க. நம்ம எப்ப வேணாலும் பண்ணிக்கலாம். அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, ஃபர்ஸ்ட்டு போர்டு மாஸ் ரூல் படி என்ன பண்ணணும்? பிஓடிஎம்ஏஎஸ் அடிஷன் மல்டிபிள் பண்ணணும். அவங்க மல்டிபிள் பண்ணல, டிவைட் பண்ணாம. இது 2த்தையும் பிராக்கெட்ல இருக்கலாமா? பிராக்கெட்ல இருக்கிறதுனால ஃபர்ஸ்ட்டு ஆட் பண்ணி சும்மா இங்க வச்சுக்கிட்டாங்க. பிராக்கெட் பி ஃபார் பிராக்கெட். 2த்தையும் ஆட் பண்ணி இங்க வச்சுக்கிட்டு, அதுக்கப்புறமா கேன்சல் பண்றாங்க. 2 அப்புறமா எல்லாத்தையும் மல்டி பண்றாங்க. ஓகேவா? ஓகேக்கா. ஓகே. ஓகே. சரி. இந்த சம் எல்லாருக்கும் புரிஞ்சுச்சா? புரியுதுக்கா. புரிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் போட்டா? ம் ஓகேப்பா. சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. 88 சதுர சென்டிமீட்டர், அதாவது சதுர சென்டிமீட்டர் அப்படின்னா என்ன மீனிங்னா, சென்டிமீட்டர் ஸ்கொயர் அப்படின்றது தான் சதுர சென்டிமீட்டர் அப்படின்னு கொடுப்பாங்க. ஓகேவா? உங்களுக்கு எப்படி இருக்கும்? ஸ்கொயர் ஸ்கொயர் சென்டிமீட்டர்னு இருக்கும்னு நினைக்கிறேன். பாருங்க உங்க இதுல எஸ்ன்னு போட்டு சென்டிமீட்டர்னு இருக்குமோ அப்படின்னு நினைக்கிறேன். ஸ்கொயர் போட்டு இருக்கும். பாருங்கம்மா உங்க இங்கிலீஷ் மீடியம் புக்ல. சதுர சென்டிமீட்டர்னா சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு அர்த்தம்மா. தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்துக்கோங்க. இங்கிலீஷ் மீடியம் புக்ல என்ன இருக்கு பாருங்க. உங்க கொஸ்டின் படிங்க, நான் பாத்துக்கிறேன். ஸ்கொயர் சென்டிமீட்டர் தான். ஸ்கொயர் சென்டிமீட்டர் கரெக்ட். ஸ்கொயர் சென்டிமீட்டர் அப்படின்னா சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு அர்த்தம். அது மாதிரி கியூபிக் சென்டிமீட்டர் அப்படி போட்டிருந்தா சென்டிமீட்டர் கியூப்னு அர்த்தம். ஓகேவா? சரி, அது நம்ம பார்க்கும்போது பார்த்துக்கலாம். இப்போ இந்த சம்ல என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு 88 சதுர சென்டிமீட்டர், அதாவது சென்டிமீட்டர் ஸ்கொயர் இருக்கிற வலைப்பரப்புடைய ஒரு நேர்வட்ட உருளையின் உயரம் 14 சென்டிமீட்டர் அப்படின்னா உருளையின் விட்டம் என்னன்னு கேட்குறாங்க. இப்போ ஒரு உருளையோட வலைப்பரப்பு வேல்யூவை அவங்க கொடுத்துட்டாங்க. கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியாவோட வேல்யூ வந்து 88 சென்டிமீட்டர்னு கொடுத்துட்டாங்க. பிளிங்க் ஆயிட்டே இருக்கா? நான் அந்த பேஜ்ல எழுதி காமிக்கிறேன். உயரம் ஹெச் வந்து 14 கொடுத்துட்டாங்க. விட்டம் டி என்னன்னு கேக்குறாங்க. கொஸ்டின் புரிஞ்சுச்சா? புரிஞ்சுச்சுக்கா? புரிஞ்சுச்சாக்கா? இல்லக்கா நீங்க. நான் இப்ப வரேன். நான் சும்மா என்னையே நீங்க எல்லாம் சொல்வீங்கன்னு சொன்னேன்ப்பா. இப்ப இது உருளை மாதிரி இருக்கா? சிலிண்டர் ஆயிடுச்சா? சரி. உருளையோட வலைப்பரப்பு கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஃபார்முலா சொல்லுங்க. 2πr/h. இப்போமா இந்த மாதிரி டயக்ராம் வரைஞ்சு நீங்க ஹெச் வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க? 20யா? என்னமா கொடுத்துருக்காங்க? உயரம் 14க்கா. அடுத்து வலைப்பரப்பு கொடுக்கலக்கா. கொடுத்துருக்காங்க. அதுதானே 88. ஆமாக்கா. அதுதான் கொடுத்துட்டு நம்ம கிட்ட ஆர் என்னன்னு கேக்குறாங்க. இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் டயக்ராம் வரைஞ்சி இதுல என்னென்ன மென்ஷன் பண்ணணுமோ மென்ஷன் பண்ணி கிவன் கொடுக்கப்பட்டவை அப்படின்னு எடுத்து இதெல்லாம் எழுதி அதுக்கப்புறம் தான் நீங்க சம்முக்கு வரணும். சரியா? டயக்ராம் எல்லாத்துக்கும் போடுங்க. பென்சில் ஸ்கேல் வச்சு அழகா போடுங்க. இந்த மாதிரி எல்லாம் பண்ணி வைக்காதீங்க. நல்லா பண்ணுங்க. சரி. சிஎஸ்ஏ வலைப்பரப்பு வந்து இந்த ஃபார்முலா. இது அழகா நீங்க இந்த மாதிரி பாக்ஸ் எல்லாம் போடலாம். சரி. சிஎஸ்ஏ இதுதான் வலைப்பரப்போட வேல்யூ தான் 88. அப்படிதானே? இங்க வந்து 2πr/h இருக்கு. இதுல என்னென்ன வேல்யூ நமக்கு தெரியும்? 2 22/7 ஆருக்கு தான் நமக்கு தெரியாது. ஹெச்சுக்கு 14. அப்ப ஆர் தான் வேணும். அதை மட்டும் இங்க வச்சுக்கிட்டு பேலன்ஸ் எல்லாம் ஆப்போசிட் சைட் கொண்டு போகலாம். நான் இந்த 7யும் 14யும் இங்கே கேன்சல் பண்ணிக்கிறேன். பேலன்ஸ் 3மே மேலே தான் இருக்கு. அது ஆப்போசிட் சைடு போகும்போது கீழே வந்துடும். அப்படின்னா 2 × 22 × 2ன்னு வரும். நான் இதை வந்து கேன்சல் பண்ண போறேன். 22 டேபிளில் கேன்சல் பண்ண போறேன். 4 டைம் போகும். இது கேன்சல் பண்ணீங்கன்னா 2 டைம்ஸ். இது கேன்சல் பண்ணா 1. அப்ப ரேடியஸோட வேல்யூ 1 வருதுமா. 1 வந்து எல்லாமே சென்டிமீட்டரா மீட்டரான்னு பார்த்துக்கோங்க. சென்டிமீட்டர் நினைக்கிறேன், அதனால நான் சென்டிமீட்டர்னு போட்டேன். சென்டிமீட்டர் தானே? ஏன்னா சதுர சென்டிமீட்டர்னு கொடுத்துருந்தாங்கல்ல. ஸ்கொயர்
சென்டிமீட்டர்ன்னு குடுத்துருந்தாங்க. அப்ப சென்டிமீட்டர்ன்னு தான் அர்த்தம். அதனால நான் சென்டிமீட்டர்ன்னு போட்டேன். இந்த சம் புரியுதா? ம். ஓகே, ஓகே. அக்கா புக்ல 2 சென்டிமீட்டர்னு கொடுத்திருக்காங்க. 2 சென்டிமீட்டர் குடுத்துருக்காங்களா? கேட்டிருக்காங்கக்கா. விட்டம் கேட்டிருக்காங்களா? அதுதான். நல்லா கேர்ஃபுல்லா பார்த்துக்கோங்க. உங்களுக்கு ரேடியஸ் நம்ம கண்டுபிடிச்சுட்டோம். ஆனா அவங்க அது கேட்கலையாம். விட்டம் கேட்டிருக்காங்க. அப்ப விட்டம் வேணும் அப்டின்னா 2 அதாவது ஆர் குடுத்துட்டு விட்டம் கேட்கறாங்கன்னா 2 இன்டு ஆர்ன்னு அர்த்தம். இது 2த்தையும் மல்டிபிள் பண்ணா தான் நமக்கு விட்டம் கிடைக்கும். அப்படிதானே? இங்கேருந்து இந்த ஆரம்ன்றது பாதி. விட்டத்துல பாதி தான் ஆரம். டயாமீட்டர்ல ஹால்ஃப் தான் வந்து ரேடியஸ் அப்படின்னா, இதுலேருந்து இது வரைக்கும் 1 அப்படின்னா, இதுலேருந்து இது வரைக்கும் அதே அளவு 1 தான் இருக்கும். அப்போ ஃபுல் லென்த்ன்றது 1 + 1 2. அத நம்ம எப்படி பண்ணலாம்? 2 இன்டு ஆரோட வேல்யூ. மல்டிபிள் பண்ணா 2. அதுதான் டயாமீட்டர் விட்டம். ஓகேவா? பாருங்க. தாரகா ஒழுங்கா சாப்பிடுறீங்களா இல்லையா? தாரகா அக்கா ஒழுங்கா சாப்பிடுறீங்களா இல்லையா? சாப்பிடுறேன்க்கா. அப்புறம் ஏன் உடம்பு சரியில்லாம போகுது? தெரியலக்கா என்னன்னு. ஒழுங்கா சாப்பிடலைன்னா பனிஷ்மெண்ட் தான் பார்த்துக்கோங்க தாரகா. ஒழுங்கா சாப்பிடுங்க. ஓகேக்கா. ம். சரி இந்த சம் ஓகேவா எல்லாருக்கும் புரிஞ்சுச்சா? புரிஞ்சுச்சுக்கா. புரிஞ்சுச்சா? ஓகேக்கா. உங்களுக்கு உடம்பு சரியில்லையா ஹரி? தெரியலக்கா. வாய்ஸ் வித்தியாசமா இருந்துச்சு அதான் கேட்டேன். ஓஹோ சரி சரிம்மா. என்கிட்ட ஏதாவது கேட்கணுமா? என்னதுக்கா? என்கிட்ட ஏதாவது கேட்கணும்னா கேட்கலாம். அக்கா இது எப்படிக்கா படிக்கிறது? இது ஏன்க்கா எங்களுக்கு வரமாட்டேங்குது? இது நாங்கள் படிச்சும் எங்களால் மார்க் எடுக்க முடியலைக்கா. அக்கா நான் நல்ல மார்க்னாக்கா எடுக்கிறேன். அப்படிலாம் ஏதாவது சொல்லணும்னா நீங்கள் சொல்லலாம். நாட் ஒன்லி திஸ். வேற ஏதாவது கேட்கணும்னாலும் கேளு. ஏதாவது டிப்ஸ் சொல்றது அந்த மாதிரி ஏதாவது. அக்கா அந்த 5 மார்க்ல ஃபார்முலா தான்க்கா மறந்து மறந்து போயிடுது. 5 மார்க்ல மாத்தி மாத்தி மட்டும் பண்ணி வச்சுட்டு வந்தேன்க்கா. என்ன 2 பொறுத்த மார்க் கூட ஓரளவு ஞாபகம் இருக்குக்கா. ஃபார்முலா வந்து ஒரு சாப்டருக்கும் என்னென்ன ஃபார்முலாஸ் இருக்குன்னு எழுதி படிங்கம்மா. முதல் பாடத்துல இது மட்டும்தான் ஃபார்முலா இருக்கு, 2வது பாடத்துல இதுதான் ஃபார்முலா அப்படின்னு ஒரு பாடத்துக்கும் ஃபர்ஸ்ட் ஃபார்முலாவை எழுதுங்க. இப்போ 7வது பாடத்துக்கு அந்த டேபிள் இருக்குல்ல, அப்போ அது உங்களுக்கு ஈஸியா இருக்குல்ல. அதில் உள்ளதை படிச்சிட்டிங்கன்னா அந்த லெசனே ஈஸின்னு தெரியுதுல்ல. அது மாதிரி ஃபர்ஸ்ட் ஒரு லெசனுக்கும் எழுதி படிங்க. அதுதான் நான் ஃபர்ஸ்ட்லேன்னு சொல்லிட்டு இருக்கேன். ஃபார்முலாவெல்லாம் பின்னாடி எழுதுங்க எழுதுங்க எழுதுங்க. அதை மட்டும் நீங்க படிச்சுக்கிட்டே இருக்கலாம் அழகா. ஏன்னா புக்குக்குள்ள உள்ள இருக்கிறதுனால உங்களுக்கு தெரியாது. ஈஸியா நீங்க எழுதி வச்சுக்கும் போது நம்மளால ஈஸியா பார்க்க முடியும்ல. எக்ஸாமுக்கு முன்னாடி உங்களுக்கு டைமே இல்லையே அப்படின்னாலும் அந்த ஃபார்முலாஸை மட்டும் நீங்க திருப்பி பார்த்துட்டு போனா கூட சம் போட்டுடலாம். அதனால ஃபார்முலாவை தனியா எழுதி வச்சு படிங்க. காலையில ஏஞ்ச உடனே ஃபார்முலாவை படிங்க. அப்பதான் ஞாபகத்துல இருக்கும். காலையில ஏஞ்சி எதை ஃப்ரெஷ்ஷா மைண்ட் படிக்குதோ அதெல்லாம் மறக்காது. அதனால காலையில டயத்துல ஃபார்முலாஸ் படிங்க. ஓகே. சரி யாரும் எதுவும் பார்த்துட்டு வந்தீங்களா இன்னைக்கு? வேற எதுவும் கேட்கணுமா? அக்கா இன்னைக்கு யாரோ பாட்டு பாடுறேன்னு சொன்னாங்க. ஆமாம்மா. ரொம்ப சைலண்டா இருக்காங்க. அவங்க வந்ததுலேருந்து சைலண்டா இருக்காங்கம்மா. சுபாஷினி. அக்கா ஆரம்பிக்கலாமா? மூக்குலாம் அடைச்சுக்கிச்சுக்கா. வாய்ஸ்லாம் கேவலமா இருக்கு. உங்களால கேட்க முடியாது நான் பாடினா. இந்த பேசுற வாய்ஸ்ல தானே பாட போறீங்க? இல்ல வித் மிமிக்ரி பண்ணுவீங்களா? இல்ல இல்ல இதுதான் மூக்குலாம் இதுதானே அடைச்சிருக்கு பாருங்க. இதுதானா நாங்க கேட்போம். மிமிக்ரி பண்றதுன்னா நம்ம அப்புறமா பார்ப்போம்.
சரி, இளம் பிரியன் நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்கப்பா. ம். நான் எப்பக்கா சொன்னேன்? நீங்க பாடுங்கன்னு சொன்னேன்ப்பா. நேத்து நீங்க சொன்னீங்க தானே? நீங்க சொன்ன மாரி தான் இருந்துச்சு. நேத்து கேட்டா நீங்க நாளைக்குன்னு சொன்ன மாரி இருந்தது. சரி, ஓகே. வேற யாரும் எதுவும் பாத்துட்டு வந்திருக்கீங்களா? இன்னைக்கு பாட்டு எதுவும் தெரியாதா? சொல்லுங்கப்பா. தமிழ்நாடு உருவாகும் போது எத்தனை மாவட்டம் இருந்துச்சு? 32 இல்லக்கா. 4 இல்ல அக்கா 18 3 3 இல்லையாப்பா? இல்லக்கா. ஆப்ஷன் கொடுங்க. 13, 26, 27, 28க்கா. 26. 4 ஆப்ஷன் தான் இருக்கு. 4 பேர் சொன்னா கரெக்டா கண்டுபிடிச்சிடலாம்க்கா. அதுக்கு தான் கேட்டோம். 13க்கா. கரெக்ட்டுக்கா. சரி, 13. ஓகே. நான் பாடவாக்கா? பாடுங்கம்மா. ஒரு கணம் ஒரு போதும் பிரிய கூடாதே, என் உயிரே என் உயிரே நீ அழுக கூடாதே, நீ கண்ட கனவு எதுவுமே கதைய கூடாதே, நான் இருக்கும் நாள் வரைக்கும் நீ அழுக கூடாதே, கிடைச்சது இழக்கிறதும் எழுந்தது கிடைக்கிறதும் அதுக்கு பழகுறதும் நியாயம்தானடி, கொடுத்ததை எடுக்கிறதும் நடந்ததை மறக்கிறதும் வந்துட்டனே, கண்ணான கண்ணே நீ கலங்காதடி, என் உயிரோட ஆதாரம் நீ தானடி, கண்ணான கண்ணே நீ கலங்காதடி, யார் போனா என்ன நான் இருப்பேனடி, நித்த நித்த நீ அடைஞ்சா ஒட்ட வைக்க நான் இருக்கேன், கிட்ட வச்சு பார்த்துக்கவே உயிர் வாகுற, பெத்தவங்க போனா என்ன சத்தம் இல்லாம உலகில் நித்தம் ஒரு முத்தம் வைக்கத்தான் உயிர் வாழேண்டி. போதுமாக்கா? போதுமா, ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. சூப்பர், வெரி குட். சரி, மற்றவங்க வந்து அப்படியே கொஷின் யோசிச்சுட்டே இருங்க. அதுக்குள்ளே நான் இன்னொரு சம் மட்டும் நடத்திட்டு வந்துடுறேன். யோசிச்சு வைங்க, கேட்குறேன். சரி, இப்போ தேர்டு நம்ம பார்க்க போகிறது நீளம் வந்து 3 மீட்டர். ஓகேவா? நீளம் அப்படின்றது இதுதான். ஓகேவா? அந்த லென்த். அடுத்து விட்டம், டயாமீட்டர் வந்து 2.8 மீட்டர். விட்டம் தான் கொடுத்துருக்காங்க, ஆரம் கொடுக்கல. ஒரு சமன்படுத்தும் உருளையை கொண்டு ஒரு தோட்டம் சமன்படுத்தப்படுகிறது. 8 சுற்றுகளில் எவ்வளவு பரப்பை உருளை சமன் செய்யும்? இது நீங்க பார்த்திருக்கீங்களா இந்த ரோலரை? இல்லக்கா. இல்லையா? யாரும் பார்த்தது இல்லையா? எங்க பார்த்திருக்கீங்கப்பா? கிரவுண்ட்ல இருக்கும். வெரி குட், சூப்பர். கிரவுண்ட்ல இருக்கும். எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க? பிச்சை சமப்படுத்த. சூப்பர் சூப்பர். கிரிக்கெட் பிளேயர் தானே நீங்க? ஏன்க்கா? இல்ல, நீங்க பேட் தானே வச்சிருப்பீங்க டிபில? ஆமாங்கா. ஓகே ஓகே, கரெக்டா சொன்னீங்க. அதுக்கு தான் கேட்டேன். நீங்க பார்த்துருக்கலாம் அந்த கிரவுண்ட்லலாம், அந்த மாதிரி பார்க்ல இதெல்லாம் வந்து ஏற்றத்தாழ்வா இருக்கிற இடத்த வந்து சமப்படுத்துறதுக்கு, மண்ணை வந்து ஃப்ளாட் ஆக்குறதுக்கு இது மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. கரெக்டா வந்து கிரிக்கெட் கிரவுண்டு அந்த மாதிரி எல்லாம். ஓகே, ஸ்போர்ட்ஸ்லாம் நம்ம சமதளமா இருக்கணும்ல, ஃப்ளாட்டா இருக்கணும், அங்க இதை யூஸ் பண்ணுவாங்க. இது எதுக்குன்னா ரோல் பண்ணும். இதை பிடிச்சி நம்ம தள்ளிட்டு போனா ரோல் ஆகிக்கிட்டே அப்படியே போகும். அப்போ மண்ணெல்லாம் வந்து களைஞ்சி இந்த மாதிரிலாம் விளையாண்டு களைஞ்செல்லாம் இருந்தாலும் அது நல்லா ஃப்ளாட் ஆயிடும். ஓகேவா? இப்போ இதை எதுக்காக இங்க கொடுக்குறாங்கன்னா, இதோட இது ஆக்சுவலா என்ன உருளை 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 வடிவத்துல தானே இருக்கு. சரி, உருளை வடிவத்துல இருக்கு. இதோட இது வந்து வலைப்பரப்பு. ஓகேவா? இதுதான் கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா. ரோல் ஆகும்போது இதுதானே மண்ணை டச் பண்ணுது. அப்போ இதுதான் அதோட அந்த வலைப்பரப்பு. ஓகேவா?
அப்போ இதுல வலைப்பரப்பு தான் யூஸ் ஆகுது. இந்த பகுதி மண்ண டச் பண்ணல. அப்ப அது நமக்கு யூஸ் ஆகல. அப்போ வலைப்பரப்பு தான் இதுல யூஸ் ஆகுது. ஓகே. இதுல வந்து நீளம். நீளம்ன்றது இதுல என்னவா இருக்கும்? இந்த உருளையோட நீளம்ன்றது இதுதாம்மா. இது ஆக்சுவலா என்ன? இந்த லென்த்த நம்ம என்னன்னு சொல்லுவோம்? ஃபார்முலா படி. இந்த வரைஞ்சிருக்கனே ஒரு கோடு. இது ஹெச். வெரி குட். ஹெச். இத அப்படியே நிமித்தி வச்சீங்கன்னா இப்படி தானே இருக்கும். இந்த அளவு கேட்கிறேன். அப்ப அதுதானே ஹெச். ஓகே. அப்ப ஹெச் தான் வந்து 3 மீட்டர். ஹெச்சோட வேல்யூ 3. விட்டம் டயாமீட்டர் குடுத்துருக்காங்க. டயாமீட்டர் நமக்கு ஃபார்முலால யூஸ் ஆகாது. அப்ப நம்ம என்ன எடுத்துக்கலாம்? ஆர் எடுத்துக்கலாம். அப்போ 2.8 டிவைடட் பை 2னா 1.4 மீட்டர். 2 கண்டுபிடிச்சாச்சு. இது 2த்தையும் வச்சுக்கிட்டு அத வந்து சமன்படுத்துறாங்க அப்படின்னா, அது வந்து எத்தன டைம் ரோல் பண்ணி வருது அப்படின்ற மாரி கேட்குறாங்க. அப்போ இதோட வலைப்பரப்ப நம்ம கண்டுபிடிக்கணும். வலைப்பரப்பு தானே இதுல ஒரு டைம் ஃபுல்லும் சுத்தி வந்தா அதோட வலைப்பரப்புன்னு அர்த்தம். கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா. இப்ப கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியாவ கண்டுபிடிச்சுட்டு, இதே மாதிரி 8 டைம்ஸ் சுத்துது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 8 டைம்ஸ் இப்போ ஒரு தரை இருக்குன்னா, 8 டைம் இத ரோல் பண்ணிக்கிட்டே வந்துச்சுன்னா, எவ்வளவு ஏரியா, எவ்வளவு பரப்பளவ இதால இதே மாரி 8 டைம் இந்த மாரி ரோல் பண்ணிட்டே இருந்துச்சுன்னா, எவ்ளோ ஏரியாவ இதால கவர் பண்ண முடியும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ இதோட வலைப்பரப்ப கண்டுபிடிச்சுட்டு, அது கூட இன்ட் 8 பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஆன்சர் கிடைச்சிடும். கான்செப்ட் புரியுதா? புரியுதுக்கா. அக்கா சொல்லுங்கம்மா. அக்கா எப்படி டிவைட் பண்றது எப்படி அதை மல்டிப்ளை பண்றதுன்னு தெரியலக்கா. அப்ப 8 இருக்குன்னா அது டிவைட் பண்ணணுமா மல்டிப்ளை பண்ணணுமா கன்ஃபியூஸ் ஆகுதுக்கா. உங்களுக்கு எப்போ கன்ஃபியூஸ் ஆகுது? ஓ ஓகே. உங்களுக்கு 8 சுற்றுகள் 8 டைம்ஸ் இது வந்து என்ன ஆகுது? அதாவது உங்களுக்கு நீங்க அதுக்கு தான் கொஸ்டின படிச்சு பாருங்கன்னு சொல்றேன். இப்போ இங்க பாருங்க. நம்ம இப்ப கண்டுபிடிக்கிறது வலைப்பரப்பு கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியான்றது இந்த பகுதிய மட்டும் தான். இதே மாதிரி 8 டைம் ரொட்டேட் பண்ணுது அப்படின்னா, அதோட ஃபுல் அளவையும் கேட்குறாங்க. அப்படின்னா, இது ஒரே ஒரு அளவு இருக்கிறது. இது மாரி மல்டிபிள் தான ஆகுது. நெறைய அது மாரி அதிகமாகுது. இந்த மாரி அதிகமாகும்போது நம்ம மல்டிபிள் பண்ணணும். பெரிய வேல்யூவ குடுத்துட்டு, இதுல இந்த குட்டி பார்ட்ட மட்டும் ஏதோ கேட்குறாங்க அப்படின்னா, நம்ம டிவைட் பண்ணணும். அதிகமாகும்போது மல்டிபிள், கம்மியாகும்போது டிவைட். ஓகேவா? அது நான் சொல்றேன் உங்களுக்கு. இதுல எப்படி வருது, அதுல அப்படி வருதுன்னு. சரி. ஓகேக்கா. ஓகேம்மா. சரி. இப்போ இந்த சம்ல நம்ம வந்து என்ன பண்ண போறோம்? மல்டிபிள் பண்ண போறோம். அது ஏன்னு தெரியுதுல்ல? ஏன்னா ஒரே ஒரு வேல்யூவ கண்டுபிடிக்கிறோம். அது மாதிரி 8 டைம்ஸ் ஆனா எவ்ளோ அளவு இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ சின்ன ஒரு வேல்யூவ கண்டுபிடிச்சு அது மாதிரி 8 டைம் மல்டிபிள் பண்ணிக்கிறோம். ஓகே தானே? ஓகே. வலைப்பரப்பு ஃபார்முலா சொல்லுங்க. உருளையின் வலைப்பரப்பு 2πRH. ஓகே. 2πRH. இதுல வந்து என்னென்ன குடுத்துருக்காங்க? 2 22/7 Rக்கு பதிலா நம்ம கண்டுபிடிச்சது வந்து 1.4 ஆமா? 2.8 டிவைடட் பை 2. H வந்து 3. இதுல நான் வந்து இந்த 7 டேபிள்ல இத கேன்சல் பண்ண போறேன். அப்போ 14 வந்து டைரக்ட்டா கேன்சல் பண்ண முடியாது. 0.2ன்னு தான் நம்ம கேன்சல் பண்ணலாம். ஏன்னா அங்க வந்து 1.4ன்னு இருக்கு. அதனால நான் 0.2ன்னு நான் எடுத்துக்கிறேன். இப்போ இருக்கிற பேலன்ஸ் டேர்ம்ஸ் எல்லாம் நீங்க மல்டி பண்ணீங்கன்னா ஆன்சர் வரும். பார்த்து கூட சொல்லுங்க என்ன ஆன்சர் வருது? 26.4க்கா. ஓகே. அது மாதிரி நமக்கு எடுத்து எழுதணும். 8 முறை சுற்றி வந்தால் அந்த மாதிரி எடுத்து எழுதுங்க. 8 டைம்ஸ்ன்னும் போது 26.4 into 8. இதோட ஆன்சர்மா? மீட்டர் ஸ்கொயரா? சென்டிமீட்டர் கிடையாது மீட்டர். சொல்லுங்க. இத மல்டி பண்ணா எத்தனை வருது? 211.2 மீட்டர் ஸ்கொயர்க்கா. அவ்வளவுதான். இப்படி நீங்க எடுத்து எழுத வேண்டியதான். சிம்பிள் தான். கான்செப்ட் மட்டும் புரிஞ்சுட்டீங்கன்னா, ஃபார்முலா தெரிஞ்சதுன்னா ஈஸியா எல்லாத்தையும் சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டே வர வேண்டியதுதான். இந்த சாப்டர் ரொம்ப ரொம்ப ஈஸி. அந்த டேபிள மட்டும் அந்த லாஸ்ட்ல உள்ளத மட்டும் படிச்சுக்கிட்டீங்கன்னா, அழகா சப்ஸ்டிட்யூட் பண்ணி போட்டே வரலாம். ஓகேவா இது? ஓகே. ஓகே. நாளைக்கு உங்களுக்கு என்ன டெஸ்ட் குடுத்துருக்கேன்? நாளைக்கு என்ன டெஸ்ட் குடுத்துருக்கேன்? 6th சாப்டர் ஃபுல்லாக்கா. நாளைக்கு எல்லாரும் எழுதணும். நான் இப்பவே கொஸ்டின் அனுப்பிடுறேன். ஓகேக்கா. ஓகே. ஹரிஷ் சார், நீங்க எல்லா 1 மார்க்கும் அனுப்புனீங்க தானேப்பா? எல்லா சாப்டரோட 1 மார்க்கும் இருக்கிற மாதிரி. ஆமாக்கா. அத கொஞ்சம் ரீசெண்ட் பண்ண முடியுமா? அந்த பிடிஎஃப் அனுப்புனீங்களா?
வாட்ச் டேட்டுக்கா அதுல உள்ளது மட்டும்தாங்க நான் இருந்த இடத்துல சரிப்பா, ஓகேப்பா. சரி, ஓகே. உங்களுக்கு எக்ஸர்சைஸ்ல ஏதாவது சம் போட முடியுமா பாருங்க. பயிற்சியில ஏதாவது உருளை புரியலம்மா. ஏதோ திட்டுற மாதிரி தெரியுது. இல்ல, உங்களால எதுவும் போட முடியாது. விட்டுருங்க, நான் போடுறேன். ஏன்னா நான் சொல்லி கொடுத்த மாடல்ல இதுல எதுவும் இல்ல. ஹோம்ஒர்க் போட வேணாம். நீங்க டெஸ்ட் மட்டும் நாளைக்கு அட்டென்ட் பண்ணுங்க. இப்பவே கொஸ்டின் அனுப்பிடுறேன். உங்களுக்கு எப்போ டைம் இருக்கோ எழுதுங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. காலையிலேயே முடிச்சிட்டிங்கன்னா மதியத்துக்கு மேல நீங்க உங்களோட இதை படிக்கலாம். மதியம் வரைக்கும்லாம் டைம் இல்லைம்மா. 1 மணி நேரம் கூட ஆகாது இந்த டெஸ்ட் எழுதுறதுக்கு. ஈஸியா முடிச்சிடலாம். முடிச்சுட்டு அப்புறம் மற்ற ஒர்க்ஸை பாருங்க. யாரோ இதை சொன்னீங்களே, என்னம்மா? சரி, யாராவது ஏதாவது இருக்கு அது அனுப்பி இங்கிலீஷ்ல உள்ளதுதான் வேணும் எனக்கும். ஓகேக்கா என்கிட்ட ஜெராக்ஸ் இருக்கு அதுல பார்த்து அனுப்புறேன். சரிப்பா. சரிம்மா, யாராவது ஏதாவது கேக்குறீங்களா? ஞாபகம் வந்துருச்சா? வந்துருச்சுக்கா. கேளுங்கப்பா. தமிழ்நாட்டின் முக்கிய வளம் எதுக்கா? தண்ணியாக்கா? சூரிய வளமாக்கா? முக்கிய இயற்கை வளங்கா? காற்றா? அவங்க சொல்றது எல்லாமே சூரிய சக்தியா? இல்லக்கா, அது எல்லாத்துக்குமே பொதுவாக கிடைக்கும். ஆமா, சும்மா இந்தியால நிறையா நிலக்கரியா? 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 இல்லக்கா, ஆனா அது மாதிரி ஒண்ணுதான். பெட்ரோலியம், கருப்பு இதுவா? அது பேர் என்னப்பா? கச்சா எண்ணெயா? கச்சா எண்ணெயா? இல்லக்கா, அது மாதிரி எடுப்பாங்கன்னு சொன்னீங்களே. இரும்பாக்கா? இல்லக்கா. லிக்னைட்டா? ஆமாங்க. லிக்னைட்டும் இதுதான். அது பேர் என்ன? நிலக்கரிதான். நிலக்கரிதான். லிக்னைட் வந்து அதோட ஒரு வெரைட்டி. பழுப்பு நிலக்கரின்னு சொல்லுவாங்க தமிழ்ல. சரி, ஓகே. வேற எதுவும் கேக்குறீங்களா? வேற யாரும் எதுவும் கேக்குறீங்களா? சொல்றீங்களா? சொல்லுங்கப்பா. தமிழ்நாட்டில் நெல் டெஸ்ட் பண்ற இடம் எங்கக்கா இருக்கு? நெல் ஆராய்ச்சி நிலையமா? ஆமாங்க. தஞ்சாவூர்ல இருக்கா? இல்லக்கா. கோயம்புத்தூர்? சென்னை பக்கத்துலதான். தஞ்சாவூர் பக்கத்துல தானா? நான் படிச்சிருக்கேன். நாகப்பட்டினமா? நெல் ஆராய்ச்சி நிலையம் எங்க கேள்விப்பட்ட மாதிரி தான் இருக்கு. படிச்சிருக்கேன். நெல்லையா? இல்லக்கா. சரி, நீங்களே சொல்லிருங்க. மயிலாடுதுறைக்கா? மயிலாடுதுறை. ஓகே. ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் இருக்கா? தெரியலக்கா, அது மட்டும் தான் பார்த்தேன். மயிலாடுதுறை தான் போட்டுருந்துச்சு. சரி, ஓகே. சரி, வேற யாரும் எதுவும் கேக்குறீங்களா? சரி, எல்லாம் டல்லா இருக்காதீங்க, பேசுங்க. யஷ்வதி பேசுவேன்னு சொன்னீங்க. அக்கா எனக்கு கொஸ்டின் எதுவுமே பார்த்துட்டு வரலக்கா. சரி, ஜென்சி எல்லாம் கேட்கலாம். நானே கேக்குறேன்க்கா. திங்கக்கிழமை கேளுங்க.
ஓகேக்கா. ம். சரிம்மா. ஹரிலாம் பார்த்துருவாங்க. நந்தினிலாம் பேசுங்க. ஹரிணி, தாரகாவும் பேசுங்க. சரி நம்ம கேளுங்கப்பா. டெட்ராய்ட் ஆஃப் ஏசியா இருக்கா? சென்னைக்கா. கரெக்ட்டுங்க. சென்னைக்கா. சூப்பர் சூப்பர். இதெல்லாம் ஒரு காலத்துல நான் படிச்சேன்பா. இங்க. சரி. நீங்க எல்லாரும் டெஸ்ட் அட்டெண்ட் பண்ணுங்க. நான் இப்பவே கொஸ்டின் அனுப்பிடுறேன். டைம் இருக்கும்போது நீங்க எழுதி எடுங்க. திங்கட்கிழமையோட உங்களுக்கு எக்ஸாம் முடியுதா? 3rd ரிவிஷன். சரி சரி ஓகே. சரி ஓகே. சரி ஓகேம்மா. பார்க்கலாம். தேங்க் யூ. பை பை. குட் நைட். தேங்க்யூக்கா. தேங்க்யூப்பா. தேங்க்யூ. தேங்க்யூம்மா. தேங்க்யூம்மா. தேங்க்யூக்கா.